எடுத்துக்கொண்டு எண்ணாம் புஸ்தகத்துக்கு நேராய் உங்களுடைய வேத புஸ்தகம் திருப்பி கொண்டு அதில் 14ஆம் அதிகாரம் எடுத்து 29 30 படிக்கலாம். இந்த வனாந்திரத்திலே உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். எப்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் ஜோசுவாவையும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் மோசேயை பார்த்து பேசினார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, 40 ஆண்டு காலம் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலம் நடத்தி கொண்டு வந்தாலும் அவர்கள் தேவனுடைய வழிகளை அறியாமல் போனார்கள். தேவனுடைய பாதைகளை அவர்கள் அறியாமல் போனார்கள். இவர்களை கர்த்தர் முன் நாட்களிலே உலகம் உண்டாக்கி பாவம் பிரவேசித்த உடனே அவர்களை முன்குறித்த பிள்ளைகள். ஆமென். ஆதாமன் புத்தர்களை வெவ்வேறாய் பிரித்த காலத்திலே அவர்களை முன்குறித்த பிள்ளைகள். அவர்களோடு நடப்பதற்கும் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து அவர்களோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இவர்களை எல்லாம் முன்குறித்து தான் கொண்டு வந்தார். இன்றைக்கு சிலவங்க கேட்பாங்க, நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணாமல் எடுத்துட்டீங்க? ஜெபம் பண்ணி ஆட்களுக்கு சூஸ் பண்ணோம், அப்படி பல காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சூஸ் பண்ண பிள்ளைகளே விழுந்து போகிறாங்க. ஆமென். ஆண்டவர் விரும்பின பிள்ளைகளே விழுந்து போகிறாங்க. மோசே 70 பேரை தெரிந்து கொள்ள சொன்னார். அவர்களும் நிறைய பேர் விழுந்து போயிருக்காங்க. எங்கே அந்த 70 பேர் இங்கே உள்ளே போகலையே. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க தான் அந்த 70 பேரும். தீர்க்க தரிசனங்கள் சொன்னவங்க அவங்களும் உள்ளே போகல. இயேசு கிறிஸ்து வந்து 70 பேரை தெரிந்து கொண்டா. அல்லேலூயா. அவர்களும் இயேசுவோடு நடக்க முடியலை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நமக்கு விருப்பம் இருந்தால் தான் இயேசுவோடு நடக்க முடியும். நமக்கு விருப்பம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். நம்முடைய விருப்பம் தான் இயேசுவோடு நடக்காது. நமக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இயேசுவோடு நடக்க முடியாது. அது நீங்கள் தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் இருக்கும் காலம் தட்டி பார்ப்போம், கொட்டி பார்ப்போம், புத்தி சொல்லி தருவோம். அதுக்கு பின்பாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கிடணும். ஆனபடி தான் அழைத்து கொண்டு வந்த ஒரு உண்மைதான், அவங்களுடைய சபங்கள் வனாந்தரத்தில் விழும். உள்ளே 20 வயசுக்கு உள்பட்டவர்கள் சிலர் போவார்கள். என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப்பு போவான், ஜோசுவா போவான் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தர் வாக்களிக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு ஏன் அவங்க போனாங்க அது பின்ன பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ சபை இந்த நாளில் வனாந்தரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. பட்டினி உண்டு, சண்டை உண்டு, குடி உண்டு, நிறைய பாவங்கள் உண்டு, நிறைய அக்கிரமங்கள் உண்டு, நிறைய அநியாயங்கள் உண்டு சபைக்குள்ள. சபை இன்றைக்கு அப்படிதான் நடக்காது. ஏற்றவும் மோசம், சபை மோசம் இன்னைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? அப்படித்தான். ஆமே, உண்மையை நான் பேசுறேன். அல்லேலூயா. சபை ரொம்ப மோசம். சபை சரியான வசனத்தில் இறந்துன்னு சொன்னா சபைன்னு எங்கே போயிடும். ஆனால் சபை ரொம்ப மோசமா இருக்குது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசம் போனார்களோ அதை போலத்தான் சபை இன்றைக்கு இருக்காது. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் பேசுவார், அப்ப பார்ப்போம். ஆமே. ஆனபடி நம்ம சபைக்குள்ள வந்திருக்கோம். வனாந்தரத்தில் மோசையோடு நடந்து கொண்டிருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் என்னோட நடந்து கொண்டு இருக்கிறீங்க, நான் ஆண்டோடு நடந்து கொண்டிருக்கேன், அவ்வளோதான். இதில் எத்தனை பேர் விழுகாங்க, எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லி யாருக்குமே பிடி கிடையாது. அல்லேலூயா. ஏன் பிடி கிடையாதுன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சுவிசேஷம் செத்து போச்சு. மேல் தள்ள இறந்தவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க. இவன் எப்படியாவது அந்த கம்பெனி நல்லா இருக்கணும், அதுதான் இப்போ இன்றைய சுவிசேஷம். அவங்க கம்பெனி நல்லா இருக்கணும் அப்படின்னு சாபனம் வளரணும். ஆமே. அல்லேலூயா. சாபனம் வளரணும்.
எப்படி இங்கே காணிக்க வாங்குவோம், எப்படி அங்கே காணிக்க வாங்குவோம். இது இல்லாமல் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஆட்கள் கூடுறாங்க, பிரசங்க நடக்கிறது எல்லாம் நடந்தாலும் இந்த வனாந்தரத்தில் எல்லாம் விழுந்து கொண்டு இருப்பாங்க. அது உங்களுக்கே தெரியாது, எனக்கு தெரியாது, வனாந்தரத்தில் விழுகிறதெல்லாம். அல்லேலூயா. ஆனபடி அவர் வாக்குத்தத்தம் பண்ண பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் அதிகமாய் 2 பேரை தவிர, இந்த 20 வயதுக்குள்ள சில பிள்ளைகள் தவிர மற்றவங்க எல்லாம் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அழிக்கப்பட்டார்கள். அவ ஏன் அழிக்கப்பட்டான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்ப நாமும் அழிக்கப்படாம தாகம் உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய் அவரை தினந்தினம் திருப்திப்படுத்தி மோசே இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தி கொண்டு வரும்போது அவர்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்தல, ஆண்டவரை சந்தோஷப்படுத்தல, ஆண்டவரை கனப்படுத்தல, ஆண்டவரை முத்தம் செய்யல, ஆண்டோடைய காரியங்களை ஒண்ணு செய்யாம தன்னுடைய வயிற்று காரியங்களே கவனித்தாங்க, தன்னுடைய குறைவுகளே சொன்னாங்க. இடைக்கிடைக்கு சொல்லுவாங்க, இந்த வனாந்தரத்தில் சாகிறதை விட அங்கே போய் அந்த கும்மட்டி காய்களும் வெள்ளரிக்காயும் அதுவும் இதுவும் அங்கே உள்ள மச்சங்கள் எல்லாம் சாப்பிட்டு அங்கேயே செத்துருக்கலாம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆண்டவரை கர்த்தர் அப்படி அல்ல, சபையா இருக்கின்ற இந்த கூட்டத்தை போல 12 கோத்திரத்தையும் கானான் என்று சொல்லி இடத்துல கொண்டு வந்து அவளை குடியிருத்தி சுவிசேஷங்களை மோசே கொண்டு அந்த நாளில் வசனத்தை பேசி அவர்களை புதுப்பித்து எங்கே விழுந்து போனார்களோ அதை போல விழுந்து போகாதபடி அவர்களை பரலோகத்துக்கு உண்டாக்குவதற்கு ஒரு கானானை உருவாக்கி வைத்தார். அல்லேலூயா. ஆமென். அதில் ஜாதிகள் தேவையெல்லாம் வரக்கூடாது, அந்நியர்கள் இருக்கக்கூடாது, தேவையில்லாத புற ஜாதிகள் ஒன்றும் இருக்கக்கூடாது, தனக்கென்றும் தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று நியமித்தார். அதை போல ஒரு கானான் தான் இந்த சபையும். இந்த கானானில் கர்த்தர் அழைத்திருக்கா, இந்த கானானுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இதிலே கர்த்தர் போதனைகளை கொடுத்து சீர்படுத்தி அபிஷேகத்தை தந்து உங்களை நாளுக்கு நாள் நடத்தி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை அனுப்புவதற்காக, அல்லேலூயா, பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புவதற்காக சில பிளான்களை கர்த்தர் வைத்திருக்கா. அது எத்தனை பேர் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் எத்தனை பேர் என்று தெரியாது. ஆனால் நாம் ஒரு காலேப்பை போல் இருக்க வேண்டும், ஒரு ஜோசுவாவை போல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. முன்னும் பின்னும் பார்க்க கூடாது. கர்த்தர் வைத்த வழிகளிலே நடந்து ஜெயமெடுத்து எப்படியாவது அந்த பரலோகத்தை நிரப்பத்தக்கதாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெரிந்து கொண்டு வரப்பட்ட பிள்ளைகள், முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்தவர்கள், முகமுகமாய் அற்புதங்களை கண்டவர்கள், முகமுகமாய் அடையாளங்களை கண்டு சந்தோஷித்து ஆராதித்தவர்கள். செங்கடல் பிரிகிறது ஈசி அல்ல, அதெல்லாம் கண்ணார கண்டவர்கள், வானத்திலிருந்து மன்னா பொழிந்ததை கண்டவர்கள், அழகாய் சாப்பிட்டவர்கள், புசித்தவர்கள், இறைச்சிக்கு ஆசைப்பட்டவர், அப்போதை காடைகளை கொண்டு குவியல் குவியலாய் கொடுத்தவர். இப்படி எல்லாம் கண்ணார கண்டு வேலை செய்யாத சாப்பாடு, வேலை செய்யாத சாப்பாடு. ஹல்லேலூயா. நிம்மதியான ஆகாரம் என்ன அவர் சொல்லும் போல கேட்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். அதை கேட்காம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்ததுனால தான் சபை தோல்வி அடைந்து விட்டது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 10 படிச்சா பவுல் அழகா எழுதியிருக்க, வேண்டாங்க போக வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. அழகா எழுதியிருக்கு. அதை போல நீங்கள் ஆகக்கூடாது, அதை போல உங்களுக்கு சம்பவிக்க கூடாது. எல்லாம் திருச்சபை அல்ல, எல்லாம் திருச்சபை அல்ல. திருச்சபை நீங்க தான் கோவில்னு சொல்லி கடந்த நாள் செய்தி கொடுத்துருக்கேன். எல்லாம் சபை ஆகாது, எல்லாம் சுவிசேஷமாகாது, எல்லாம் சுவிசேஷமாகாது. ஒரு ரெக்கார்டு எழுதி வச்சுட்டு வந்து சுவிசேஷம் பேசினா அது ரெக்கார்டு ஆகாது. சுவிசேஷம் கர்த்தருக்கு தெரியும் இந்த சபையில என்ன பேச வேண்டும் என்று, அதை கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. ஆமென். கருத்தை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவர் இறங்குவங்க, ஆவியானோட பேசுங்க, ஆவியானோட எங்களுக்கு கிரியை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் பேசி கொண்டிருக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். நாம் எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 78ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளும். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 55 படிங்களேன். அவர்கள் முகத்துக்கு முன்பாக
ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை 12 கோத்திர நூல் போல் பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேல் கோத்திரங்களை குடியேற்றினார். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆமே. எல்லாரும் பைபிள் படிக்கிறீங்களா? எல்லாரும் படிக்கணும். ஹல்லேலூயா. அவர்களுடைய முகத்துக்கு முன்பாக அப்படின்னு சொன்னா அந்த 430 ஆண்டு பிளஸ் பின்னும் ஒரு 40 ஆண்டு. அல்லேலூயா, ஆமே. ஒரு 430 ஆண்டு பிளஸ் 470 ஆண்டு காலம். இந்த 470 ஆண்டு காலம் இந்த ஜனங்களுக்காக, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கானானியர்களை கொண்டு வீடு கட்ட வச்சாரு. கானானியர்களை கொண்டு கிருஷி பூமி உண்டாக்கினார். கானானியர்களை கொண்டு தோப்பு உண்டாக்கினார். கானானியர்களை கொண்டு ஆறு உண்டாக்கினார். கானானியர்களை கொண்டு எல்லாம் திருப்திப்படுத்தி, ஆமே, எல்லாம் திருப்திப்படுத்தி அவர்களுக்கென்று திருப்திப்படுத்தினாங்க, அவர்களுக்கென்று உண்டாக்குனாங்க, அவர்களுக்கென்று சீர்படுத்தி அதிசயமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்வதற்காக எல்லா காரியத்தையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி வச்சாங்க. அல்லேலூயா, ஆமே. அந்த இடத்துல இவர்களை அடிமைத்தனத்தில் இருந்த ஜனத்தை, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனத்தை ஆபிரகாம் கொடுத்த ஒரே வாக்குத்தத்தின் நிமித்தம், யாக்கோபு கொடுத்த ஒரே வாக்குத்தத்தின் நிமித்தம், ஏதேன் தோட்டத்தில் ஆதாமின் புத்திரர்களை வெவ்வேறு பிரித்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனத்தை தொகை எழுதி வைத்தவர் மனதிலே வைத்ததினாலே இந்த 20 வயசுக்கு உள்பட்டவர்களையும் காலேப்பையும் ஜோசுவாவை கொண்டு குடியேற்றினார். அல்லேலூயா. அவங்களுக்கு வீடு இருந்தது, தோட்டம் இருந்தது, எல்லாவித நன்மைகளும் சகலவித ஆசீர்வாதங்களும் இருந்தது. மன்னா நின்று போச்சு. அல்லேலூயா. வனாந்தரத்தில் தண்ணீர் நின்று போச்சு, மன்னா முழுவதும் நின்று போச்சு. ஆனா கானானுக்குள்ளே குடியேற்றினாலும் தேவனுடைய மனசு பயங்கர வேதனை. அல்லேலூயா. சபை இல்லை, சபை இல்லை. சபை வந்துட்டு தேவனுடைய மனசை திருப்திப்படுத்த முடியல. அங்கும் இங்கும் சபை இருக்காது, நல்ல ஆராதனை இருக்காது, நல்ல பாடல் இருக்காது. கானானுக்குள் இருக்கும், ஆனாலும் பரலோகம் போக ஆள் இல்லை. வியாழக்கிழமையா மெல்ல எப்படிதாங்க போய் இருக்கணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையா எப்படியாவது சேர்ல போய் இருந்துடணும். கொஞ்ச நேரம் ஆனா இடம் கிடைக்காது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஆமே. எப்படியாவது சேர்ல இருந்துடணும். சில நாள் இடம் கிடைக்காது. மக்களை அதுக்காக அல்ல, தேவ நோக்கத்தை ஒரு சபையும் புரிந்து கொள்ளவில்லை. தேவ திட்டங்களை ஒரு சபையும் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை கானானுக்கு கொண்டு வரும்போது அற்பமான மண்ணு, அந்த பூமியில் உள்ள கனி வளங்களை கூட அவர் அவங்களுக்கு கொடுக்கவில்லை. அற்பமான மண்ணு தான். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுற ஒரு தேசம்தான், நித்திய ஜீவன் அல்ல. புசித்து குடித்து சந்தோஷமாய் வாழுகிற தேசம். அதுல கூட ஆண்டவர் கோபத்தோடு இருந்தா, இன்றைக்கு கிருபையினாலே கானானுக்குள்ளே உங்களை வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். இதன் அர்த்தம் என்ன? இதனுடைய தீர்க்க தரிசனம் என்ன? அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை கடந்த வாரம் பார்த்தோம். ஒழுகின வீடு, ஆகாரம் இல்ல, பிள்ளைகளுக்கு அப்பம் இல்ல, நல்ல தண்ணீர் இல்ல, குடத்துல சுமந்தோம் கிலோமீட்டர் கணக்கு, கோக்கட்டை கட்டி சுமந்தோம் கிலோமீட்டர் கணக்கு, சந்தைக்கு போய் ஆகாரம் வாங்க கிலோமீட்டர், மீன் வாங்க கிலோமீட்டர், இறைச்சி வாங்க கிலோமீட்டர். இப்படி அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை எல்லாம் வீட்டுக்குள்ளே அங்கே கத்தர் கொண்டு வந்திருக்கா. கரத்தை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். பிள்ளைகளுக்கு அரை வயது சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளை தூங்க வச்சோம். பிள்ளைகளுக்கு காவல் சாப்பாடை கொடுத்து சொன்னோம், நீ தூங்கு, இப்போது சமைத்து தருகிறேன்னு சொல்லி பிள்ளைகளை தூங்க வச்சு ஏமாத்திட்டோம். மழை பெய்து கொண்டிருக்கும் போது தன் தாய் தன் பிள்ளைகளை இப்படியே சேர்த்து வைத்து விட்டு குப்பரப்படுத்து அந்த மழையெல்லாம் அந்த தாய் ஏற்றுக்கொண்டார்.
தகப்பனெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவ்வளோ அடிமைத்தனம் நம்ம இடங்கள்ல இல்லையா? எங்க வீட்டில் உண்டா இருந்தது அடிமைத்தனம். நல்ல ஆகாரம் இல்லாத அடிமைத்தனம், பேச முடியாத அடிமைத்தனம், பணம் இல்லாத இருக்கனால புறந்தலன் அடிமைத்தனம், உதவாத வீடுன்னு சொன்ன அடிமைத்தனம், ஆகாதுன்னு சொல்லி அடிமைத்தனம், இந்த வீட்டில் பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி உள்ள அடிமைத்தனத்தில் நம்மை ஒதுக்கி வைத்தார்கள். அந்த இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டிருக்காது என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படி அடிமைத்தனத்தில் இருந்த ஜனத்தை விடுதலையாக்கி இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை அனுப்பி, உன்னை இப்படி உயர்த்துவேன், உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், உன்னை இப்படி பெருக பண்ணுவேன். நமஸ்கள் எத்தனை பேருக்கு ப்ராப்பர் சொல்லியிருக்கிறேன். அதுல இன்னைக்கு அதிகமான பேர் கோடீஸ்வரா தான் இருக்காங்க. இதே வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஜீவிதம் இல்லை என்று எண்ணினவர்கள், வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணினவர்கள், இனி ஒரு திருமணம் எனக்கு இல்லை, பிள்ளை இல்லை என்று சொல்லி சோக பாட்டு பாடி குடித்து கொண்டு வெறித்து கொண்டு நடந்தவர்கள் பல கோடிகளுக்கு அதிபதியாக்கும். அல்லேலூயா, ஆமென். அவர் நடாத தோட்டத்தில் கொண்டு நாட்டுனா, சிலருடைய வீடுகளை கொடுத்தா, சிலருடைய தோட்டங்களை எடுத்து கொடுத்தா, சிலவர்களை ஆசீர்வாதத்தை இவங்களுக்கு எடுத்து கொடுத்தா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்தார்களோ அதை போல ஆண்டவரை மறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர்களை மறந்து விட்டார்கள், தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஒரு சின்ன வாழ்க்கை கிடைக்க அதுக்கு சந்தோஷப்படு, ஒரு சின்ன வீடு அதுக்கு சந்தோஷப்படு, ஒரு புருஷன் நல்லவங்க அதுக்கு சந்தோஷப்படு. துக்கம் அதுல நிறைய இருக்கும், பிரச்சனை அதுல நிறைய இருக்கும். காலங்கள் போகும்போது தான் உனக்கு தெரியும் தேவன் எப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கார் என்று சொல். அல்லேலூயா. நீ அழுதால் சிரிக்க ஒரு காலம் உண்டு, நீ தவித்தால் தவிப்பதற்கு நாட்கள் உண்டு, வேதனைப்பட்டால் வேதனை தீர்வதற்கு ஒரு காலம் உண்டு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சின்ன வயதுல இந்த மட்டப்பாவை வீடை பார்த்து நீங்க பார்ப்பீங்கல்ல, பார்த்துருப்பீங்கல்ல, எப்படி இருக்குது. ஹல்லேலூயா. 3 பொம்மை எல்லாம் வச்சிருக்கு, ஒன்று கடிக்கிறதாகவும், ஒன்று கண்ணை மூடி இருக்கிறதாகவும், இப்படி எல்லாம் கண்ணு 3 பொம்மை எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆமென். வீட்டுக்கு கண் போடக்கூடாதுன்னு, கண் திருஷ்டி வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்கல்ல? அல்லேலூயா. இன்னைக்கு இருக்குது சில இடத்துல, நான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த வீடுகளை எல்லாம் பார்த்து நம்ம இப்படி ஒரு வீடு வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்தோம்? ஆசைப்பட்டோம். ஒரு சைக்கிளுக்கு ஆசைப்பட்டோம், ஒரு பைக்குக்கு ஆசைப்பட்டோம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒரு காருக்கு ஆசைப்பட்டோம். நம்மை கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. அது அந்த வார்த்தையோட மீனிங். அவர்கள் நடாத பழங்களை சாப்பிட்டார்கள், வீடுகளுக்குள்ளே ஏறினார்கள், எல்லாம் தங்கினார்கள், கர்த்தர் இலவசமாய் கொடுத்தார். இன்றைக்கு சொல்லுவாங்க, நான் வேலை செய்து சம்பாதிச்சேன். நான் சொல்றேன், அவர் இலவசமாய் நம்மளை நம்பி கர்த்தர் தந்திருக்கிறதாக்கும் என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொன்னார். அல்லேலூயா. 56 வசனம் படிங்க. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாமல் போய். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. குடியேத்தினார், சாப்பிட்டாங்க, புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, எடுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க. அப்படியே வசனத்தை கைக்கொள்ளாம போனாங்க. பிரைஸ் தி லார்ட். வீட்டுக்குள்ள ஆண்டவர் வருவாரா? அப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரம் ஏன் கற்பனை? இந்த கற்பனை அவங்க கை கொள்ளுவாங்க. கை கொள்ளுறதுனால அந்த கானானுக்குள்ள, இந்த ஜனத்துக்குள்ளே உலாவன் அவருக்கு சந்தோஷம். என் பிள்ளை நீ நம்ம வீட்டில் உலா வருகிறாரா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வீட்டில் உலாவதற்கு இடம் கொடுக்கலாமா? எத்தனை பேர் கொடுக்குறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வீடு இருக்கிறது, புசிப்பு இருக்கிறது,
குடிப்பு இருக்கிறது, 3 வேளை சாப்பாடு இருக்கிறது, ஒரு பொய்யான ஜெபம், ஒரு பொய்யான ஒரு உபவாசம், ஒரு பொய்யான கூடுக. டைம் ஆச்சு வந்துடணும், போயிடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டைம் ஆச்சு வருகணும், போயிடணும். எப்படி தேசத்தை சுதந்திரித்து போகிறோம்? எப்படி பரலோகத்தை நிரப்ப போகிறோம்? அல்லேலூயா, ஆமென். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏன் பாஸ்டர் எப்படி பேசுறாங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நம்ம நல்லா வச்சிருக்காரு, குறை உண்டு. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தாச்சுன்னு சொன்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சாச்சுன்னு நம்ம வீடு எல்லாம் சமானமா இருக்கும். எல்லாரும் அறியவில்லையே, எல்லாரும் அறியாததுனால தான் துக்கம், எல்லாரும் அறியாதனால தான் வேதனை. நீங்கள் இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் அறிய வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுங்க. வேதத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் உன்னதமான தேவனை பரீட்சை பார்த்து அவருக்கு கோபமூட்டி அவருடைய சாட்சிகளை கைக்கொள்ளாம போய், உன்னதமான தேவனுக்கு கோபமூட்டி. என்ன கோபம்? என்ன கோபம்? உங்க பிள்ளைகளை 3 வேளை சாப்பாடு கொடுத்து, வஸ்திரம் எல்லாம் கொடுத்து, பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்து, கண்மணி போல பார்ப்பீங்க. கண்மணி போல பார்த்து பிள்ளைகளை கவனிப்பீங்க. காலங்கள் கடந்து போகும்போது உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படியாவிட்டால் என்ன செய்வீங்க? மனசில் வேதனை இருக்குல்ல, மனசில் உறுத்தம் இல்லை, இதே வளர்த்தினு கேட்பீங்கல்ல, இதையே உருவாக்குன்னு கேட்பீங்கல்ல, இதுக்காக கஷ்டப்பட்டேன்னு சொல்லி மனசில் உறுத்தும் இல்லை. அதுதான் என் ஆண்டவருக்கு உறுத்தல் உண்டாச்சு. அவர் கோபமூட்டினார்கள், கோபமூட்டினார்கள். அவருடைய கற்பனை கை கொள்ளாம போனார்கள். கோபமூட்டினா என்ன நடக்கும்? தீர்க்கதரிசி எழுப்புவா, சுவிசேஷகனை எழுப்புவா, எழுப்பி அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி எழுப்பி விடுவா. அவ்வளவுதான். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை எழுப்புவா. அவருடைய ஆலயங்களில் வசனத்தை போதித்து சொல்லிக் கொடுப்பா. அநேகரை எழுப்பினார். அது சொல்லி கொடுத்தாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவ எங்க தன் பிதாக்கள் எல்லாம் அழிந்தது கண்டாங்க, தன் பிதாக்கள் எல்லாம் மடிந்து போனதெல்லாம் கண்டாங்க, தன்னுடைய தாய்மார்கள் எல்லாம் இறந்து போனதை கண்டாங்க. மோசேயுடைய வார்த்தை கேட்காம வனாந்தரத்தில் அழிந்து போனது எல்லாம் கண்ட பிள்ளைகள் தான் இவங்களும். அல்லேலூயா. தாயுடைய மார்பிலிருந்து பால் கொடுக்கும் போதே தேவன் யார் என்று சொல்லி இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னார். எல்லாம் செய்த பிள்ளை என்ன கோபம் உண்டாக்குனாங்க? அல்லேலூயா. சில கானானியுடைய தெய்வங்களை இவர்கள் உண்டாக்கினார்கள். சில கானானியுடைய தெய்வங்களை வணங்கினார்கள். அதுக்கு பானபலி வார்த்தார்கள், மேடைகளை கட்டினார்கள். புன்ன மரத்தின் மீட்டிலும் ஆலமரத்தின் முற்றிலும் தேவன் கொண்டு வந்த உடன்படிக்கை விட்டுவிட்டு பணிகாரம் சுட்டு பாகாலுக்கு பலி செலுத்தினார்கள். ஆமேன். பல தேவிகளுக்கு பலி செலுத்தினார்கள். தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். அல்லேலூயா. பைசலா. தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். ஜீவனுள்ள தேவன் இவர்களை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு கோபமூட்டி அந்நிய தெய்வங்களுக்கு அவர்கள் தூபம் காட்டினார்கள். எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்நிய தெய்வம் எங்க இருக்கு பாஸ்டர்? சபையில் அந்நிய தெய்வம் உண்டா பாஸ்டர்? உண்டு. அல்லேலூயா. ஆமென். உண்டு. அதிகமான சபைகளிலே அந்நிய தெய்வத்தை வணங்குற பிள்ளைகளா இருக்கிறாங்க. கரத்தட்டி கத்தது ஆண்டவரே எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும், எங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை கர்த்தர் மோசேக்கு எழுதி கொடுத்த பிரமாணத்தின்படி யுத்தம் செய்து வரும்போது சிலர்களிடத்தில் அநேக பெண்கள் விதவையா இருந்தார்கள். விதவையான பெண்களை பராமரிப்பதற்கு மோசே இன்ன பிரகாரம் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தது. இந்த இஸ்ரவேலின் கோடீஸ்வரர்கள் பிரபுக்கள் இவர்களை சொந்த மனைவியாய் மாற்றிக் கொண்டார்கள். இன்றைக்கு அதுதான் நடக்குது. அல்லேலூயா. சொந்த வைப்பாட்டிகளாய் மாற்றிக் கொண்டார்கள்.
அல்லேலூயா. இப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் கோபம் செய்து பெரிய வீட்டை கொடுத்திருக்கான், பெரிய தோப்புகளை கொடுத்திருக்கான், பெரிய வேலைகளை கொடுத்திருக்கான், சில வழிகளை கர்த்தர் கொடுத்திருக்கான். எல்லாம் கொடுத்த பின்பு இரவில் எல்லாம் பயங்கர மது பார்ட்டியாகும், இரவில் மது பார்ட்டியாகும், இரவில் எல்லாம் அதிகமான சினிமைக்குள்ள அடிமை, இரவில் சீரியலுக்குள்ள அடிமை, இரவில் களியாட்டத்துக்குள்ள அடிமை, இரவில் பல பல பாவங்களுக்கு அடிமையாகி தேவனை தேட வேண்டிய தேடுறது கிடையாது, தேவனோடு நடக்க வேண்டிய இடத்துல நடக்கிறது கிடையாது. பாவமாகி சுவிசேஷத்தை மறுதலித்து, வேதத்தை மறுதலித்து, கற்பனையை மறுதலித்து, எல்லாத்தையும் மறுதலித்து தங்களுடைய இஷ்டப்படியே பாகாலுக்கு ஆராதனை செய்யும் போல ஒரு சபை கூட்டம். எங்க போறீங்க? சபைக்கு போறேன். 1:15 மணிக்கு ஆராதனை, 1 மணிக்கு ஆராதனை, 3/4 மணிக்கு ஆராதனை. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். தேவனுடைய பிள்ளையே, ஒன்றும் நடக்காதுங்க. ஆமே, நடக்காது. அல்லேலூயா. அவர்கள் வசனத்தை அறியாம விழுந்தார்கள், அவர்கள் மோசேயுடைய கற்பனை அறியாம விழுந்தார்கள். இன்றைக்கும் சபை அப்படித்தான். நம்முடைய காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். நம்முடைய காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக உங்களை கர்த்தர் அழைக்கவில்லை. எதுக்கு அழைத்திருக்கிறார்? உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவாய் சபை உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா. வீட்டுக்கு போவதற்கு ஒரு மனசு இல்லாம ஒரு நபர் இருக்குங்க, வீட்டுக்கே போக இஷ்டம் இல்லை, எங்கேயாவது வெளியில போய் தங்குவதற்கு ஆலோசனை பண்றீங்க. எதுக்கு வீட்டுக்கு போய்? அங்க என்ன இருக்குது என்று சொல்லி நிம்மதி இல்லை. அல்லேலூயா. என் வசனத்துக்குள்ளே நீங்கள் நின்றால், என் வசனத்துக்குள்ளே உறுதிப்பட்டால், என் வசனம் உங்களை ஒவ்வொரு நாளும் தொட்டு அதன்படி நடந்தால், எந்த இடத்துல நிம்மதி இல்லையோ நான் நிம்மதிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ரீபா சாந்தர ஹோராபல ஷதரகடனப ஹஷகடத ஹால ஷமனம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தங்கள் பிதாக்களை போல வழி விலகி துரோகம் பண்ணி மோசம் போய் வில்லை போல் உண்டான. அல்லேலூயா. தங்கள் பிதாக்களை போல மோசம் போனார்கள் என்று வேதம் சொல்லுது. என்ன பிதாக்களை போல என்று சொன்ன அர்த்தம் என்ன? அல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது காலையில் ஜெபம் முடிவில் 2 நாய்கள் எனக்கு முன்ன நிற்குது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த 2 நாய் முன்ன நிற்குதே என்று சொல்லி, அது உனக்கு தெரியாதா? இன்னும் ஜெபம் பண்ண நான் சொல்லித்தாரேன்னு சொன்னார். ஓகே சொன்ன. முதியோர்களும் மனம் திரும்புறது இல்லை, சின்னவர்களும் மனம் திரும்புறது இல்லை, நாய்க்கு ஒப்பா இருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதா? முதியவர்களும் சொல்லுங்க மனம் திரும்ப இல்லை, அதுதான் அந்த பெரிய நாய். சின்னவர்களும் மனம் திரும்ப இல்லை, அது அந்த சின்ன நாய். நாய்க்கு ஒப்பா இருக்கிறாங்களா? ஏன் மக்கள் அப்படி இருக்கணும்? உங்களுக்கு என்ன சுவிசேஷம் நாங்கள் பேசணும்? ஹல்லேலூயா. எல்லாரையும் நான் சொல்லல, எல்லாரையும் ஆண்டவர் அப்படி சொல்லல. ஆமே, ஹல்லேலூயா. அதோடைய காரணம் என்னன்னு தெரியுமா? பாவம். பாவம். அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. என்ன பாஸ்டர் அப்படி பாவம்? ஒன்று தெரியுமா? கிறிஸ்துவை சந்தோஷிப்பதே உனக்கு தேவை தவிர வேற ஒன்றும் தேவையில்லை. கிறிஸ்துவை சந்தோஷிக்காவிட்டா பாவம்தான். ஹல்லேலூயா. என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? உங்கள் பிள்ளைக்கு நல்ல காரியங்களை, உங்கள் பிள்ளைக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஒரு டேங்க்ஸ் எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்கலையா? எதிர்பார்க்குறீங்களா? அப்படி தானேங்க, ஒரு டேங்க்ஸ் எதிர்பார்க்குறோம். அல்லேலூயா. ஒரு டேங்க்ஸ், என் பிள்ளை நன்றி சொல்லுவான். அது சொல்லாவிட்டா உங்கள் மனசுக்கு உறுத்தும் இல்லை? அதுதான் நம்ம ஆண்டவரும். நான் வீடெல்லாம் கொடுத்தேன், அழகாக நடத்தி கொண்டு வந்தேன், தோட்டமெல்லாம் கொடுத்தேன், வீடெல்லாம் கொடுத்து பாதுகாத்தேன்,
என் பிள்ளைகள் எனக்கு நன்றி செலுத்தலாம் தேடுறாங்க, அந்நிய தெய்வத்தை எல்லாம் நாடுறாங்க, அந்நிய தெய்வத்துக்கிட்ட எல்லாம் ஓடுறாங்க. ஹல்லேலூயா. பெரிய பிரசங்கம் எங்க வருகிறது? பெரிய பிரசங்கிகள் என்ன கிழிச்சா போடுவோம். ஹல்லேலூயா. என்ன பிரசங்கம் எனக்கு தெரியல. பைசலா ஆண்டோடு கொடுக்காம யாரும் பிரசங்கிக்க முடியுமா? ஆண்டோடு கொடுக்காம ஆராதிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்ல தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? அப்ப என்ன பிரசங்கம் எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. பைசலா. பாவத்தை வைத்துக்கொண்டு, அக்கிரமங்களை வைத்துக்கொண்டு, நோவுகளை வைத்துக்கொண்டு, எல்லாத்தையும் நம்ம வைத்துக்கொண்டு ஒரு பிரசங்கம் கேட்ட பலன் கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னது இன்னதென்று ஆண்டவர் சொல்ல, அதை நாம் செய்யும் போது கர்த்தரை திருப்திப்படுத்துகிறோம். அதை செய்யாத காலம் கர்த்தரை திருப்திப்படுத்த முடியாது. என் மேல் விழுந்த சுவிசேஷத்தை நான் நிறைவேற்ற வேணும். உங்க மேல விழுந்த கடமைகளை நிறைவேற்றி இயேசுவை திருப்திப்படுத்த தான் கானானுக்குள்ளே கர்த்தர் உங்களை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பரலோகத்தில் பிதாவாக இருக்கிற என்ன செய்கிறாரு? நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியில இறங்கி, உங்க வீட்டுக்கு எவ்வளவு ஆவி வேணும், உங்க வீட்டுக்கு என்ன வேணும், இந்த சபைக்கு என்ன ஆவி வேணும், அந்த ஆவியை இறக்கி நம்மளை பார்க்க வருகிறார் சந்தோஷத்தோட. அல்லேலூயா. நம்முடைய வீடு பரிசுத்தமா இருந்தா உன் வீட்டில் கர்த்தர் தங்கி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல, உன் வீட்டில் இடம் உண்டா? வீட்டில் இடம் உண்டா மக்களே? ஹல்லேலூயா. ஒன்று நெஞ்சில் கை வச்சு பாருங்களேன், வீட்டில் இடம் உண்டான்னு சொல்லி. ஹல்லேலூயா. இடம் இருக்கா? இடம் உண்டாக வேண்டும். அப்பதான் புஷ் பண்ணி கொண்டிருப்பா உன் இருதயத்தில். புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி அவருடைய துக்கம் எல்லாம் சாமுவேல்கிட்ட சொன்னவள் உனக்கு சொல்லுவா. அவருடைய வேதனை எல்லாம் எரோமியா தீர்க்கதரிசி சொன்னவள சொல்லுவா. அவருடைய வேதனை எல்லாம் எசேக்கியேல் சொன்ன போல சொல்லுவா. அவருடைய துக்கம் எல்லாம் தன் பிள்ளைகளோடு சொல்லி ஆறுதல் படுகிற தேவன். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒரு மனம் திரும்புதல் ஆவியை கர்த்தர் தர விரும்புகிறான். கானானிற்குள் இருக்கிற பிள்ளையே, நீ அவரை உயர்த்துவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். சேன ஹடந்தர கடரக்கியாலவா அதுடரமா சந்தரதர கடன சியாரவ ஹுடாபரகன சியாலவ. ஹல்லேலூயா. 58 படிங்களே. மேடைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டி. மேடைகள் சொன்ன தெரியுமா? ஹல்லேலூயா. என்ன மேடை சொல்லுங்களேன்? ஹல்லேலூயா. மேடைன்னு சொன்னா தெரியுமா? அவனை மேலத்தான் கொண்டு வைப்பாங்க. பைசலா. எல்லா மலைகள் அந்த காலம் இருக்கான். ஆமே. எல்லா மலைகளிலும் திருடன் இருக்கான். கானானியருடைய தெய்வத்தை முகமமாய் தரிசித்து செங்கடலை பிளந்து அற்புதத்தை செய்து நானே தேவன் என்று சொல்லிக் கொடுத்து, என்னை இன்று வேறு தேவன் இல்லை என்று சொல்லிக் கொடுத்து, நானே ஆராதனைக்கு உரியவர் என்று சொல்லி முகமுகமாய் அவர் நடத்தி கொண்டு சரியாய் கொண்டு வந்தோம். இங்கே பெரிய பெரிய மேடைகளில் சாலோமன் ராஜா முதல் அநேக ராஜாக்கள் அந்த காலத்தில் எல்லாம் மேடைகளை கட்டி அங்கே சிலைகளை கொண்டு வச்சாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கும் இது? யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மேடையை கொண்டு சிலையை வச்ச. இது என்ன மேடை? நம்ம அந்த சிலையை வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. ஆசை என்ன சிலையை நமக்கு உள்ளே வச்சிருக்கோம். ஆசை என்ன விக்கிர ஆராதனை இனி கொஞ்ச காலம்தான் உண்டு, கொஞ்ச காலம்தான் உண்டு. அதை அறியாம கொஞ்ச நாட்கள் தான் உண்டு, அதை புரியாம நான் விக்கிரம் என்னும் பயங்கர கண்டிஷன். அது படிக்க வேணும், இது படிக்க வேணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். எங்கே துருக்கியில் எங்கே போச்சு? துருக்கியில் என்னென்ன சம்பவிச்சது? துருக்கியின் பாவம் என்னன்னு தெரியுமா? நல்ல அன்புள்ளவங்க தான். ஒரு ஷர்ட் அடிச்சு மற்றவங்க வலிப்பான், அடுத்தவங்க வலிப்பான். அப்படி அன்பாக இருப்பான். நான் பார்த்து நேரே பார்த்துருக்கேன். யூ ட்ரைங் தண்ணி வந்து ஒரு ஆள் குடிப்பார், அடுத்த ஆள் குடிப்பார். அப்படி சந்தோஷமா நல்லா இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. அல்லேலூயா. அதை போல பாவம். ஆமென். அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், இன்னும் அதிகமாய் கத்தோலிக்கர்கள் தான், இன்னும் அதிகமாய் முஸ்லிமார்கள் உண்டு. இப்படி எல்லாமே
தாறுமாறாய் அவருடைய லைஃப் அப்படித்தான் போய் கொண்டிருந்தது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சபையுடைய ஒரு வழி மாறி போகிறதை நான் பார்க்கிறேன். சபையுடைய போதகங்கள் மாறி போவதை பார்க்கிறேன். சபையுடைய போதகங்கள் எல்லாம் ஒரு கம்பெனியாய் மாறுவதை பார்க்கிறேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாய் மாறி போச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெரியவர்கள் முதல் தாளே கடக்கிறவரனை காலமே பார்த்த உனக்கு பிளஸிங், உனக்கு பிளஸிங், உனக்கு ஆசீர்வாதம், அது இது என்று சொல்லி வஞ்சிக்கிறாங்க. என்ன பிளஸ் எனக்கு தெரியல. என்ன பிளஸிங் எனக்கு தெரியல. உங்களுக்கு பிளஸிங் தந்த சந்தோஷிக்க முடியுமா? முடியாதுல்ல. உனக்கு இஷ்டமாட்டு ஒன்று செய்ய முடியுமா? முடியாதுல்ல. ஏன்? நீ கிறிஸ்துவுக்குள் இருக்காய். உனக்கு என்ன தந்தாலும் இப்படித்தான் நீ செய்ய முடியும், அதுக்கு மேல ஒன்று செய்ய முடியாது மக்களே. ஆனபடி பிளஸிங் என்று சொல்லி வஞ்சிக்கிற ஜனத்தின் மத்தியிலே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுக, அந்த பிளஸிங் அல்ல, கிறிஸ்துவுக்கு உண்டான ஒரு பிளஸிங். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு உண்டான ஒரு பிளஸிங், கிறிஸ்துவுக்கு உண்டான ஒரு மகிமை உங்களுக்கு உண்டு. என்ன மகிமை? அவரை போல துக்கம், அவரை போல வேதனை, அவரை போல நோவு, அவரை போல பாரம். இதுதான் சபை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் அழுகிறார, நீ அழணும். அவர் பசியா இருக்கிறார், நீ பசியா இருக்கணும். அவர் எதை விரும்புகிறாரோ அதை நீ செய்து அவரை திருப்திப்படுத்த ஒரு கூட்டம் ஜனத்தை கத்த தேடிக் கொண்டிருக்க. அது நீ. இதை மாத்திரம் ஒரு கிறிஸ்தவம் அறிந்தா போதும், இதை மாத்திரம் ஒரு கிறிஸ்தவம் புரிந்தா போதும். அமைதியா வாழலாம், சந்தோஷமாய் வாழலாம். மீதி பணம் இருக்கிறதா நன்மை செய்யலாம், மீதி சொத்து இருக்கிறதா நன்மை செய்யலாம், மீதி எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நன்மை செய்து கர்த்தருடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு பெருங்கூட்ட ஜனமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபை சொல்ல. ஹல்லேலூயா, ஆமென். அவர்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, பாரம் இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும். கானான் செழிப்பை பார்த்து மயங்க மாட்டாங்க. அப்படி உள்ள மேலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்படி உள்ள ஜெனரேஷனை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படி உள்ள சபையை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ரூபாலாபா ஷரஹடரக நதர ஷதபப ஹலஷமனதர ஷபப. ஹல்லேலூயா, ஆமென். உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் துக்கத்தில் இருக்கிறீங்க, சில கவலைகளில் இருக்கிறீங்க, வேதனைகள் இருக்கிறீங்க. அது உங்களுடைய சூழ்நிலை நினைத்தாக்கும். உங்கள் நிலைமைகளை வச்சாக்க நீங்கள் இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், அது ஒன்றை மேற்கொள்ளாது. கர்த்தர் உன்னோடு இருக்கன்னு சொன்னா நீ அதை சுமந்துத்தான் ஆகணும். கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டும், ஆனால் அந்த நிந்தைகளை சுமந்துத்தான் ஆக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் தேசத்தை எல்லாம் கொடுத்து நினைக்கிறாரு. சில பணக்காரன், பிரபுக்கள், ஏழை எல்லாம் உண்டுங்க, எல்லாம் உண்டு. ஆனால் இவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆகாரத்தை எல்லாம் வச்சிருக்காரு. அவர் ஒரு பணக்காரனுடைய இருதயத்தை பார்க்கும்போது, பிரபுக்களை பார்க்கிறா, அந்த பிரபுக்களுடைய இருதயம் கொடூரமாக இருக்கிறது. பாவிகளுடைய இருதயத்தை போல கொடூரமாக இருக்கிறது. அந்த பிரமாணம் சில இடத்தை உள்ளே உண்டு பார்த்த பிரமாணம் போயிட்டு சிலை வழிபாடுக்குள்ள மக்கள் போயிட்டாங்க. ஆமென். சொந்த சகோதரங்கள், யாக்கோபுடைய ஒரே குடும்பத்தை அவங்க அடிமையாக வைக்க தொடங்கிட்டாங்க. பெண் பிள்ளைகளை அடிமையாக வைக்க தொடங்கிட்டு, ஆண் பிள்ளைகளை அடிமையாக வைக்க வச்சுட்டாங்க. இப்படி அடிமையாக வச்சு அவர் கோபத்தை ஊட்டினார்கள். நீங்கள் யாரையும் அடிமையாக வைக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் யாரையும் அடிமைத்தனத்துக்குள்ள வைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் தேவன் இஸ்ரவேலை சுதந்திரவாளியாக வச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட்.
சுதந்திரவாளி. அப்ப நம்மிடத்துல யாரையாவது அடிமைத்தனத்தில் வச்சிருந்தீங்க, அதை விட்டுடுங்க, ரிலீஸ் பண்ணிடுங்க, தேவையில்லை. அல்லேலூயா. அவங்களை ரிலீஸ் பண்ணி இந்த ஆண்டவரை சொல்லிக் கொடுங்க. மக்களே, சண்டே ஆராதனைக்கு போக சொல்லுங்க, சபைக்கு போக சொல்லுங்க. ஏன்னு சொன்னா தேவனை தேட சொல்லுங்க. அவர்களை ஃப்ரீடம் கொடுத்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தி நீங்கள் கொண்டு போவதற்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கு. அதுதான் இஸ்ரவேல் ஜனத்துடைய வேலை. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யும் போது மகிமையா உங்க வாழ்க்கை மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அடுத்த வசனம் படிங்க. விக்கிரகங்களினாலே எரிச்சல் உண்டாக்கினார்கள். தேவன் அதை கேட்டு உக்கிரமாகி இஸ்ரவேலை மிகவும் வெறுத்து, சபையை மிகவும் வெறுத்து. ஹல்லேலூயா. ஆமென். சபையை ஆளை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, புகழை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? 50 பேர் இருந்தாங்க, 100 பேர் இருந்தாங்க, ஆட்கள் எல்லாம் கொடுத்தாரு. இப்போ என்ன? ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், மகிழ்ச்சியா இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். விழுந்த சபையை தாங்க யாரும் இல்லை, உடைந்து போன ஊழியக்காரனை தாங்க யாரும் இல்லை, உடைந்து போன விசுவாசியை தாங்க யாரும் இல்லை, உடைந்தவர்களை ஒன்றும் தாங்க இல்லை. சண்டை ஆகும்போது ஒரு அடிபொலி பாட்டு, பயங்கரமான நாடகம் நடக்கிறது, ஒரு சபையெல்லாம் செத்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. இதை கர்த்தர் பிரியப்படலை. எத்தனை உயர்ந்தாலும் நீ தரித்தவனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலை வெறுத்தார். அவர் நினைத்தபடி அவர்கள் வாழவில்லை, நினைத்தபடி உட்காரவில்லை, நினைத்தபடி ஜீவிதம் பண்ணவில்லை. எல்லாம் அவர்கள் தாறுமாற செய்தபடினாலே அன்பாய் அழைத்து கொண்டு வந்த ஜனத்தை வெறுத்தார். சபையை வெறுத்த எப்படி பிளஸிங் வரும்? சபையை வெறுத்த எப்படி ஆசீர்வாதம் வரும்? சபையை வெறுத்த எப்படி நன்மை வரும்? சபையை வெறுத்த எப்படி பரலோகத்து போகும்? என்ன புரியுதுங்க? சபை ஆண்டு எப்படி பரலோகத்து போகும்? அது பாஸ்டர் எங்களை ஒண்ணு வெறுக்கல, எங்களை எப்படி நாங்க 3 வேளை 4 வேளை ஆராதிக்கிறோம், ஜெபிக்க, எங்களை ஒண்ணுமே வெறுக்கல. உன்னோடு தினம் தினம் கர்த்தருடைய டீலிங் சரியா இல்லாவிட்டால் நீங்கள் வெறுக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புரியுதா? புரிகிறதா? புரியலையா? புரியும். ஹல்லேலூயா. ஆனபடி இந்த நாளிலே சபையுடைய நோக்கமெல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறது, சபையுடைய திட்டமெல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறது, சபையுடைய வழி நடத்தெல்லாம் ராங்கா போய் கொண்டிருக்கிறது. சபை கூடுறாங்க, நல்லா கூடுறாங்க, சிட்டிகளில் ஏகப்பட்ட கூடுறாங்க, பணம் எக்கச்சக்கம் கூடுகிறது, எண்ணவே முடியாதபடி பேக்கில் அடைக்கிறாங்க, பணத்தை எல்லாம் பேக்கில் அடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. வாங்கவனுக்கும் தெரியல, கொடுக்கவங்களுக்கும் தெரியல. இப்படி தான் இந்த சபை இன்றைக்கு போய் கொண்டு இருக்குது. ஆனபடி என்ன? கானானுடைய செழிப்பு சபைக்குள்ளே வந்துட்டு, கானானுடைய செழிப்பு சபைக்குள்ளே வந்துட்டு திருப்திப்படுத்திட்டார். பிரியமான தேவனுடைய சபையை திருப்திப்படுத்த என்ன நடக்குன்னு சொன்னா அவங்க தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். ஆமென். தேவனுடைய பாதையை விட்டு வருகிற வருமானத்தை அனானியா சப்ப காலத்தில், மோசேயுடைய காலத்தில் போல அநேக வருகிற வருமானத்தை எடுத்து எதையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் போயிடுச்சு. அதுதான் சபையோட அன்பா இருந்தது. சுவிசேஷம் என்று சொல்லி வருகிற பணத்தை ரெப்ரசன்டேட் வாங்குறாங்க, கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. திருடர்கள் எல்லாம் 50 கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, 50 கோடி. ஹல்லேலூயா. சபையுடைய தரிசனம் போயிடுச்சு, சபையுடைய நிறைவு போயிடுச்சு. கானானிலே வைத்திருக்கின்ற சபையை நாம் எதை செய்யணும் அதை செய்யாம அவர்களை கர்த்தர் வெறுத்தார். ஜோஸ் பாஸ்டருக்கு ஒரு 5 கோடி ரூபா கொடுக்குறாரு. அவர் உடனே ஒரு பிளான் பண்ணுவார், எப்படியாவது 75 லட்சம் வீடு, காலம்பூரை சாப்பிட்றதுக்கு ஒரு 10 ஏக்கர் ரப்பர், பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு டாக்டர் படிப்பிப்பதற்கு ஒரு கோடி ஒதுக்கி வச்சிடணும். பின்ன நமக்கு சாப்பிடுவதற்கெல்லாம் கொஞ்சம் வச்சுருப்போம். இதுதான் சபை இன்றைக்கு.
புறஜாதியை விட கேடுங்க, புறஜாதியை விட கேடு. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படித்தான் வைத்தார். ஹல்லேலூயா. தங்களுக்கென்று வைத்ததை போலதான் சபை இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமே. ஆனபடி பெந்தேகோஸ்து சபைக்குள்ள ஆசீர்வாதம் சிஎஸ்சி போச்சு, கத்தோலிகத்துக்கு போச்சு, அவ்வளோதான். என்ன புரியுது? கள்ளமாராக்கம் நம்ம பார்த்தா நீயும் சாப்பிடண்டா, அவனும் சாப்பிடணும், புற ஜாதிகள். சரியா? சரியா மக்களே? ஹல்லேலூயா. ஆமே. இதுதான் உண்மை. விக்கிரகம் சாப்பிடட்டும். ஏன்னா நம்ம முழங்கால வாங்கிட்டோம், நிறையா எல்லாம் வாங்கினோம், ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணி போக தெரியல. இதுதான் நம்முடைய கஷ்டங்கள். கொஞ்சம் சுண்டில் வைக்கணும், ஒளிச்சொலிச்சு சேட்டு வலிக்கணும், ஒளிச்சொலிச்சு குடிக்கணும், ஒளிச்சொலிச்சு படம் பார்க்கணும், ஒளிச்சொலிச்சு இன்பத்தை எல்லாம் கொண்டாடுவாங்க. பெந்தேகோஸ்துக்கு ஓடி வந்து வெள்ளை வஸ்திரத்தை எல்லாம் உடுத்து 2 பாட்டை. இது ஒன்றும் கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆனபடி தான் கானானில் விழுந்தது போல நீங்கள் சபையாக இருக்கிற நீங்கள் விழக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நான் இப்படி பேசணும்னு வரல, என்ன பேசுகிறார் எனக்கு தெரியாது, அதை நான் சொன்னேன். இல்லை, ஒன்றும் எழுதி வச்சுட்டு வாங்கிறது கிடையாது. அல்லேலூயா. கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம், நமக்கு தேவை உண்டு. உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. உபாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா அது சரியாகாது. எடுத்துறீங்களா? அதில் 18-19 வசனத்தை படிங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தா, கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தும் நிமித்தம் மனமடிவாகி போதும் அவர்களை புறங்கணித்து. அல்லேலூயா. இப்ப சபை ரசிகர் மன்றத்தில் ஏன் போகிறது? சபை சபை சொல்லுங்க, ரசிகர் மன்றமாக்க. அல்லேலூயா. ஆமே. சபை ரசிகர் மன்றமாக்க. என்ன பாஸ்டர் சபை ரசிகர் மன்றம்? ஹல்லேலூயா. பாஸ்டர் மாதிரி தான் அப்படிதான். ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்தா போதும், அதுக்கு ஒரு கட்டு எழுதி கொண்டு வருவாங்க, யாரையும் மறைச்சு போடுவதற்காக. தேவன் பேசாம சுவிசேஷம் பேச முடியாது. சின்ன சுவிசேஷம் பெருசாக்க அவரால் முடியும், பெருச சிறுசாக்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் யாரை மறந்தார்கள்? உன்னதமான தேவனை மறந்தார்கள். எப்படி மறந்தார்கள்? கானானின் செழிப்பு. என்ன கானான் செழிப்புன்னு தெரியுமா? ஆராதனை கண்டு செழிப்பு, ஞானமான சுவிசேஷத்தை கண்டு செழிப்பு, பிரைஸ் தி லார்ட், ஜனக்கூட்டத்தை கண்டு செழிப்பு, வெள்ளை வஸ்திரம் கொடுத்து அவங்கள பார்த்துள்ள செழிப்பு எல்லாம் சபையில இப்ப சந்தோஷமாக்கும். அல்லேலூயா. எல்லாம் சபையில பயங்கர சந்தோஷமாக்கும். என்ன பெந்தேகோஸ் தாலி மாலை ஒண்ணும் கிடையாது, பெந்தேகோஸ் தான். நாங்க பயங்கர பெந்தேகோஸ். என்ன செழிப்பு! அல்லேலூயா. நாங்க பறந்துட்டாங்க இருக்கோம், நாங்க பறந்துட்டு இருக்கோம். ஒரு திருடனுக்கிட்ட கொஞ்சம் பிள்ளைகள் கேட்டாங்களா, எங்களுக்கு ஒரு 30 பேருக்கு கூடுவதற்கு ஒரு இடம் தருவியான்னு கேட்டார். இடம் உண்டு, அது நான் டிபிஎம் பாஸ்டர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. யார்கிட்ட கேட்கணும்? இங்க ஏஜியாக்கும் பாஸ்டர், அங்க டிபிஎம் ஆக்கும். ஓ அப்படியா? அடுத்து ஃபோன் பண்ணா அவ்வளோதான், ஃபோன் எடுக்க ஆள் இல்லை. என் திருடுவதுக்கு டிபிஎம் பாஸ்டர்கிட்ட கேட்கப்படாதா? ஹல்லேலூயா. சாபத்தின் மேல் சாபத்தை வாங்கி கொண்டிருக்கின்ற ஜனங்கள், கிறிஸ்தவத்தை அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற. கிறிஸ்தவன்னு சொன்ன என்னன்னு தெரியுமா? பட்டினியுள்ளவனை கொடுப்பதற்கு, அனாதைகளை தேற்றுவதற்கு, அடிக்கப்பட்டவனை ஆற்றுவதற்கு, காயப்பட்டவனை தேற்றி ஒவ்வொருடைய திட்டங்களையும் அவனுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தெரியுமா? அதுதான் பெந்தேகோஸ் மார்க்கம். மறந்துடாதீங்க. கருத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆராதனை மாத்திரமல்ல, ஜபக்குருகை மாத்திரமல்ல, விழுந்து கிடக்கிற மனுஷர்களை தூக்கி விடுகிற இடம் தான் இது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை மறந்து விட்டார்கள்.
ஒரு அப்பனுக்கு 5 பிள்ளை இருக்குன்னு வச்சுருங்க, அதில் 2 பிள்ளை தான் கோடீஸ்வரனாக இருப்பான், அதில் ஒரு பிள்ளை தான் ஐஸ்வரனாக இருப்பான். அவன் என்ன செய்யணும்? 4 பேரையும் சுமக்கணும். அது இஸ்ரவேல் மறந்து விட்டார்கள். கொஞ்ச காலம் கழியும் போது இஸ்ரவேல் தேவனுடைய கற்பனை விட்டு சிலைகளை தேடிக்கொண்டார்கள். இன்றைக்கு பெந்தேகோஸ்து அத்தனை சபைகளும் விக்கிர ஆராதனையை போலத்தான் இருக்காங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? அப்படித்தான் இருக்காங்க. அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது. சத்தியங்களை சொன்னியாச்சுன்னா வெட்கக்கேடா இருக்கு. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் எல்லாம். அதனால தான் கானானை வெறுத்தா, இஸ்ரவேலை வெறுத்தா. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், ஆமென். உங்களை வெறுக்காதபடி காத்துக்கொள்ள ஆவியானவர் சொல்லுவார். உபவாசம் 58 ஏசாயா 50 படிச்சா உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, எப்படி சந்தோஷமா கொண்டு வந்தார், எப்படி மகிழ்ச்சியாக கொண்டு வந்தார். அழகாய் கொண்டு வந்தா. வீட்டை கொடுத்தா, தோட்டத்தை கொடுத்தா, கனி வளங்களை கொடுத்தா, ஆடுகளை கொடுத்தா, மாடுகளை கொடுத்தா, எண்ணெய்களை கொடுத்தா, தண்ணீரை கொடுத்தா, வண்டா தேனெல்லாம் ஒழுகி கொண்டிருக்கின்ற பாலும் தேனும் உள்ள புஷ்டியை உள்ள இடத்தை கொடுத்தா. அல்லேலூயா, ஆமென். அவர்கள் மறந்து போனார்கள். அதை போலதான் பெந்தேகோஸ்து சபைக்கு பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சமல்ல என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எந்த தகப்பனும் தன் பிள்ளைக்கு கொடுத்த பின்புதான் அடுத்தவங்களுக்கு, உங்களுக்கு கொடுத்த பின்புதான் மற்றவங்களுக்கு காரியம். நீங்கள் அவருடைய உறுதி உள்ள பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை மிஞ்சி ஒருவனுக்கும் கொடுப்பதில்லை என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் என்ன செய்றாங்க? கோபுரம் போல சபையை கட்டினாங்க. கோபுரம் போல ஃப்ரண்ட் ஒரு டெக்கரேஷன், பல கோடிகளை கட்டி உயர்த்தி சிலைகளை எல்லாம் வச்சு இன்றைக்கு உலகம் ஃபுல்லுசாக ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் மகிமையான தேவனை அறிந்திருக்கிற நீங்கள் அதில் ஒன்றும் விழாதபடி காத்து கொள்வதற்கு, கானானே உன்னை வெறுக்காதபடி இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறான். அடுத்த வசனம் படிச்சீங்களா? இல்லை 18, 19 படிங்க. உன்னை ஜெனிப்பித்த கண்மலே நீ நினையா போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தா. கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்த நிமித்தம் மனமடிவாகி புறங்கணித்த. போயினி, உனக்கு ஆகாரம் தரமாட்டேன், மண்ணாங்கட்டியும் தரமாட்டேன், போ. புறங்கணித்த. எங்கேயும் சில கொண்டு புறங்கணித்தவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கத்து. புறங்கணித்த. கொடுத்துட்டு பலம் இல்லை, தொழில் கொடுத்துட்டு பலம் இல்லை, கிருஷி கொடுத்துட்டு பலம் இல்லை, பணம் கொடுத்து பலம் இல்லை, புறங்கணித்த. போ, ஒரு ஆசீர்வாதம் தர மாட்டேன். பின்ன என்ன ஜெபிக்க முடியும்? நம்ம எவ்வளவு முட்டு குத்த முடியும்? ஹல்லேலூயா. புறங்கணித்தா. பணம் வரும் நோய், பணம் வரும் சண்டை, பணம் வரும் இக்கட்டுகள், பணம் வரும் போராட்டங்கள், பணம் வரும் தவிப்பு, பணம் வரும் நெருக்கம். இந்த சபை அப்படித்தான் போயிட்டு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நோய் இல்லைன்னு சொன்னாலும் அநேகருக்குள்ள வியாதியாக்கும், அநேகருக்குள்ள நெருக்கமாக்கும், அநேகருக்குள்ள சஞ்சலமாக்கும், அநேகருக்குள்ள போராட்டம், அநேகருக்குள்ள கலக்கம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அநேகர் இயேசுவோடு சேர்ந்து நடக்க வேண்டியவங்க பிசாசோட கை போட்டு நடக்கிறாங்க, கை போட்டு நடக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பெந்தேகோஸ்து கானானா இருக்கிற சபை விழுந்து கொண்டிருக்கின்றானோ. ஒன்று கள்ள பிரசங்கிகள், பெரியவன் என்று சொல்லி பிரசங்கிகள். 2வது வஞ்சகமார்கள். இன்றைக்கு பிரசங்கியானதான பிரச்சனை. இதனுடைய சபைக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு இன்ன சபை என்றல்ல, நீ செய்ய வேண்டியதெல்லாம் எப்படி செய்யணும் அதன்படி செய்தால் மாத்திரம்தான் உன் ஆலயமாய் வீட்டுக்குள்ள கர்த்தர் வருவார். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா, பிரைஸ். இடம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. ஆனபடி இன்றைக்கு ஏன் ஆண்டவர் நம்மை விட்டு போனா, ஏன் ஆண்டவர் கோமா இருக்கா, ஏன் ஆண்டவர் எரிச்சலா இருக்கா என்று சொன்னார். நம்முடைய அறியாமைகளை இன்றைக்கு புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுப்பீங்கன்னு சொன்ன கர்த்தர் நம்முடைய சபைக்கு திரளான ஆசீர்வாதத்தை தருவார். நீ வெறுக்க படித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா.
ஆமை. ஆனபடி என்னுடைய பிள்ளையை விட்டு கொடுப்போம், ஆண்டோடைய கரத்தில் விட்டு கொடுப்போம். நாங்கள் இதை பேசினால் ஆண்டவர் மறுபடி கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்தது போல நீங்கள் விழக்கூடாது என்று சொல்லி எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. இந்த ஜீவ சோசம் போன பின்பு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஜீவ சோசம் இருக்கும் மகத்தான் உனக்கு ரட்சிப்பு. இதுக்கு பின்பாக வெறும் பாடி தான், யாருக்கும் தேவையில்லாத ஒரு பாடி. ஆனாலும் உனக்குள்ள இருக்கின்ற மந்திரம், கிறிஸ்துவுடைய மந்திரம், ஆவியின் மந்திரம் இருக்கிறது. அதை மறந்து விடாதபடி கவனித்துக் கொள்ள ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைசலாம். ஆமே ஆமே. நம்மளை மகிழ்ச்சியாக்க தேவன் மாத்திரமல்ல, நம்மை துக்கப்படுத்துவருமா இருக்கிறார். ஆனால் துக்கப்படுத்தினால மகிழ்ச்சியாக்கவருமா இருக்க காரியம் என்னவென்று சொன்னால், சபை விழாதபடி நிலை நிற்பதற்காக என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. இன்றைக்கு பயங்கரமான மகிழ்ச்சியான வசனம் வந்தா உங்களுக்கு மகிழ்ச்சியா போகலாம், நல்லா பேசினார், நல்லா இருக்கு. ஆனால் தேவனுக்கு அது பிரியமில்லை. அல்லேலூயா. தேவனுக்கு அது இஷ்டமில்லை. காரியம் உலகம் முழுவதும் பாவத்தில் நிரம்பி இருக்கிறதை கர்த்தர் சொல்ல. 2 நாயை காண்பிங்க, ஒன்று குட்டி, ஒன்று பெருசு. பெரியவனை திருத்த முடியவில்லை, சின்னவனை திருத்த முடியலை. வீடு கெதிகேடாக இருந்தாலும், வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் பண்ணாமல் எல்லாம் கஷ்டப்பட்டாலும், இன்றைக்குள்ள குடும்ப தலைமுறை அணுங்காதே கிடையாது. நாயை விட கேடா இருக்கிறாங்க. கைசலா. வெறும் நாயை விட கேடா இருக்காங்க. சுவிசேஷம் என்ன ஒன்றும் தெரியல. ஹல்லேலூயா. வெறும் நாயை விட கேடாதான் இருக்காங்க. அதுக்கு நான் எச்சரிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகா, நீங்கள் விட்டு கொடுக்காவிட்டால் ஐயோ கஷ்டம். விட்டு கொடுக்காவிட்டால் பயங்கர வேதனை. நானும் விட்டு கொடுக்காத காலம் இருந்தது. பட்டினி, வறுமை எல்லாம் கடந்து போனோம். ஹல்லேலூயா. விட்டு கொடுப்போம். விட்டு கொடுத்த ஆண்டவருக்கு என்ன வேணும் அதை நம்ம செய்து கடந்து போவோம். உன் வீட்டின் துக்கம் மாறும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். வசனத்துக்கு உள்ளே கடந்து வரும்.